முதுமையை பார்த்து ஆண்கள் பயப்படக்கூடாது. அதாவது ஒரு ஆண் பிற்காலத்தில் நமக்கு நம்மளை பார்த்துக்கிறதுக்கு மனைவி வேணும், பிள்ளைகள் வேணும், அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, அப்படி ஒரு நம்பிக்கை ஆண் வைக்கவே கூடாது. ஏன்னா அது சரியான நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா எப்படின்னாக்கா மனைவிங்கிறவங்க கணவன் மனைவி உறவு ஒரு உண்மை அது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த வயசில் கூட அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வயசுக்கு மேலே பிரியக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் கிடையாது. அதனால் எந்த ஒரு வயசுலேயும் ஒரு கணவனை விட்டு மனைவி பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிரிஞ்சு போகும்போது அந்த மனைவி வீட்டிலேருந்து ஆண் வெளியே வந்துடணும். ஏன்னா நான் இயற்கை விதிமுறை பற்றி பேசுகிறேன். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு கணவன் திருமணம் ஆன பிறகு தனது மனைவி வீட்டுக்கு போய் வாழ்கிறான். அப்படி மனைவியோட கூட்டு குடும்பத்துக்கு போய் வாழ்கிறான். அவன் ஒருவேளை வேறு ஊரை சேர்ந்தவனாக இருக்கலாம். அப்படி அவனுடைய மனைவி அவன் திருமணம் செய்து கொள்ள போகிற மனைவி வேறு ஊரை சார்ந்தவளாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இவன் கல்யாணத்துக்கு பிறகு என்ன பண்ணுறான், அதாவது ஒரே ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் வேறு கூட்டு குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். கணவன் வேறு கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார், மனைவி வேறு ஒரு கூட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருப்பார். ஒரே கூட்டு குடும்பத்திற்குள் திருமணம் நடைபெறக்கூடாது, திருமண உறவு வைத்துக்கொள்ளக்கூடாது என்பது விதிமுறை. அப்படி இருக்கும்போது ஒரு கணவன் தனது திருமணத்திற்கு தனது மனைவி வீட்டுக்கு போகிறான். மனைவியோட கூட்டு குடும்பத்துக்கு போய் அங்கே போய் வாழ்க்கை நடத்துகிறான். அப்படி இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி உறவு விவாகரத்துக்கு நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லாமல் போகலாம், ஒன்றா இருக்கலாம். சேர்ந்து வாழ்கிறதும் பிரிகிறதும் அவங்களுடைய விருப்பம்தான். அவங்கவுங்களுடைய விருப்பம்தான் சேர்ந்து வாழ்வதும் பிரிந்து போவதும். அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் எப்போவுமே கனவு காணக்கூடாது. என்னென்னா முதுமை காலத்தில் தனது மனைவியை தன்னை பார்த்து கொள்வாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் கனவு காணக்கூடாது. அது மாதிரி பிள்ளைகளும் தன்னை பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு கனவு காணும். ஏன்னா பிள்ளைகள் மனைவியோடு தான் இருக்கணும். ஒரு அம்மாவோட தான் பிள்ளைகள் எப்போதும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் எங்கே இருப்பாங்க? அம்மாவோட வீட்டில் தான் இருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகள் திருமணம் ஆன பிறகு அவனுடைய மனைவி வீட்டுக்கு போயிடுவான். ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க 2 பிள்ளைகள் இருக்காங்க, ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை. அப்படி இருக்கும்போது இப்போ இதில் ஆண் பிள்ளைகள் எல்லாருமே அவங்க மனைவி வீட்டுக்கு போயிடுவாங்க திருமணம் ஆன பிறகு. பெண் பிள்ளைகள் தான் அம்மாவோடு இருப்பாங்க. அதுவும் விவாகரத்து ஆகிடுச்சுன்னா அப்பா வீட்டை விட்டு வெளியேறிடணும், அம்மாவோட தான் அந்த பெண் பிள்ளை இருக்கும். பெண் பிள்ளைகள் திருமணம் ஆன பிறகும் சரி, பேரம்பத்தியர் அம்மா, அதாவது தாய்வழி உறவு. அது தாய்வழி உறவை அடிப்படையாக கொண்ட கூட்டு குடும்ப நடைமுறை தான் அங்கே பின்பற்றப்படும். அதனால் பெண் பிள்ளைகள் திருமணத்துக்கு பிறகும் அவங்க பிறந்த வீட்டிலே தான் இருப்பாங்க, அந்த பிறந்த கூட்டு குடும்பத்தில் தான் இருப்பாங்க. அதனால் ஒரு ஆண் விவாகரத்து, ஒரு அப்பா அந்த அம்மா அவங்க அப்பா விவாகரத்து பண்ணியாச்சுன்னா அப்பா என்ன பண்ணணும், கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியே போயிட வேண்டியதான். அதனால் இவனுக்கு குழந்தை கூட சொந்தம் கிடையாது. குழந்தைகள் இருப்போம், அப்பான்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா இப்போ எங்கள் அம்மா விட்டு பிரிஞ்சு போயிட்டார், பிரிஞ்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதுமை காலத்தில் எப்படி ஒரு பெண் பிள்ளை தனது அப்பாவை பார்த்து கொள்ள முடியும்? ஒருவேளை பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா, பிரியலை அப்படின்னா பார்த்துக்க முடியும். பிரிஞ்சிட்டாங்கன்னா எப்படி பார்த்துக்க முடியும்? ஒரு அப்பா தனது மனைவியை விட்டு பிரிஞ்சிட்டார் அப்படின்னா அந்த பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ எப்படி தனது தந்தையை பார்த்து கொள்ள முடியும் முதுமை? ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கவங்க இன்னொரு கூட்டு குடும்பத்திற்குள்ளே நுழையக்கூடாது, உரிமை இல்லாமல் நுழையக்கூடாது. ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே நீ ஒரு பெண்கள் எப்போதுமே இன்னொரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே போகவே கூடாது. அதுமாதிரி இன்னொரு ஊருக்குள்ளேயும் போகக்கூடாது. இந்த 2 கட்டுப்பாடு அங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் இன்னொரு ஒருவேளை தனது தந்தை தனது அம்மா விட்டு பிரிந்து விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டார். அப்படிங்கும்போது ஒரு பெண் பிள்ளை எப்படி இன்னொரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிற தனது தந்தை முதுமையால் அவதிப்படுகிறார், படுக்கையில் விழுந்து அவருக்கு சேவை செய்ய எப்படி ஒரு பெண் இன்னொரு கூட்டு குடும்பத்திற்குள் நுழைய முடியாது. அப்புறம் ஆண் பிள்ளையும் உதவ முடியாது. ஏன்னா ஆண் பிள்ளை அவன் திருமணத்துக்கு பிறகு அவன் மனைவியோட கூட்டு குடும்பத்துக்கு போயிடுவான். அப்போது ஆண் பிள்ளையும் தனது தந்தைக்கு முதுமை காலத்தில் படுக்கையில் கிடக்கிற அந்த தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. அப்போ மனைவியும் உதவி செய்ய முடியாது. மனைவி எந்த வயசில் கூட அவள் தனது கணவனை விவாகரத்து செய்வதற்கு அவளுக்கு உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு படுக்கையில் விழுந்து கிடக்கிறான் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் தனது கணவனை விவாகரத்து செஞ்சுட்டான்னா அப்போ அவன் எங்கே போகணும்? அந்த கணவன் தனது அம்மாவோட வீட்டுக்கு தான் போகணும்.
அங்கே வந்து யார் பார்த்துக்கல, அவங்க அம்மா பார்த்துக்கிறாங்களா, அவங்க சகோதரி அது வந்து அவனோட அந்த குடும்பத்தில் உள்ள நடக்கிற விஷயம், அது அவங்களோட பிரச்சனை. ஆனால் எப்போவுமே ஒரு ஆண் வந்து தனது முதுமை காலத்தில் தன்னை ஒரு மனைவி பார்த்துப்பா, தனக்கு ஒரு மனைவி வேண்டும், முதுமை காலத்தில் தன்னை பார்த்து கொள்ள ஒரு மனைவி வேண்டும், ஒரு பிள்ளைகள் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கறது இருக்குல்ல. அந்த முதுமை காலத்தில் நம்மளை பார்த்துப்பாங்க. குடிக்க தண்ணி கேட்டால் கொடுக்குறதுக்கு ஆள் வேணும், சாப்பாடு கேட்டால் கொடுக்க ஆள் வேணும், படுக்கையில் கிடப்போம் நம்மளை குளிப்பாட்டுறதுக்கு ஆள் வேணும். இப்படியெல்லாம் நினைக்கிறது ஒரு தவறான ஒரு புரிதல். வாழ்க்கையை பற்றிய இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றிய ஒரு தவறான புரிதல் தான். ஏன்னா அங்கே நடக்கிற நடைமுறையே வேறு. அப்போது ஒரு ஆண் எப்போவுமே வந்து முதுமை காலத்தில் தன்னை தனது பிள்ளைகளோ மனைவியோ பார்த்து கொள்வார் என எதிர்பார்த்து கனவு காண்பது என்பது ஒரு தவறான புரிதல். அது ஏமாற்றத்தை தான் அளிக்கும். அது இயற்கையானதும் கிடையாது, அது செயற்கையானது. அதனால் அப்படி ஒரு நினப்பு ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நினப்பை வச்சுக்கிட்டு ஒரு ஆண் வந்து திருமணத்தை செய்யவே கூடாது. அதனால் வந்து ஒருவேளை ஒரு ஆண் முதுமையில் படுக்கையில் கிடக்கிறான் அப்படின்னா அவனுடைய அம்மா, அதாவது அவனுடைய சகோதரிகள் யாராவது, ஏன்னா வந்து மனைவி வீட்டில், ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் என்ன ஒரு விதிமுறை இருக்கு அப்படின்னா, படுக்கையில் விழுந்துட்டான் அல்லது ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு ஆண் வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, நோய்வாய்ப்பட்டு விட்டான், வாரக்கணக்கில் படுக்கையில் கிடக்கிறான், மாதக்கணக்கில் படுக்கையில் கிடக்கிறான் அப்படின்னா அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அவன் பிறந்த வீட்டுக்கு போயிடணும், மனைவியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதிமுறை அங்கே இருக்குது. அப்போ தான் வந்து ஒரு ஆண் வந்து தனது உடல் நலனில் அக்கறையோடு இருப்பான். நம்ம என்ன ஆனாலும் சரி, நம்முடைய மனைவி நம்மளை பார்த்துப்பா, நம்ம உடம்பை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், ஊரெல்லாம் போட்டு சண்டை போட்டு வருவான், அல்லது அடிப்பிடி வாங்கி கை காலை உடச்சிக்கிடுவான், அல்லது இப்போ சாகசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு மரத்து மேலே ஏறி பொத்துன்னு கீழே வந்து எலும்பெல்லாம் உடஞ்சி போயிடும். இவன் என்ன பண்ணுறான், மனைவி வீட்டில் கொண்டு போட்டுருவாங்க. அப்புறம் இவனால் நடக்கவே முடியாதுங்க காலம் ஃபுல்லாக அப்படின்னு சொன்னோடனே காலம் ஃபுல்லாக அந்த மனைவி தான் இவனை வச்சு பாதுகாப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இவனை வந்து ஒரு பொறுப்பு இல்லாதவனாக தான் மாற்றும். இவன் ஒழுங்காக இருந்தால் தான் மனைவியோடு வாழ முடியும். ஒழுங்காக இல்லையா, அதாவது உடம்புல நோய் இருக்கக்கூடாது, விபத்துகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, சாகசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையாவது விளையாடுறதுல அந்த 2 பேக் பெல்ட் அடிச்சுக்கிட்டே போகிறது, இந்த மாதிரிலாம் இப்போ நம்ம வந்து சமூக வலைதள ஊடகங்களில் நம்ம பார்ப்போம். ரொம்ப சாகசம் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணாக்கா ஏதோ ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா, ஏதாவது கை கால் உடஞ்சி போச்சு. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே மருத்துவமனை கிடையாது, மருத்துவர்கள் கிடையாது, எம்பிபிஎஸ் படிப்பெல்லாம் கிடையாது, எந்த படிப்புமே அங்கே கிடையாது, புத்தகங்களே கிடையாது. அதனால் மருத்துவ வசதி இல்லாத அந்த வாழ்க்கையில் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஒரு தீராத நோய், அதாவது உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சுகரோ நீரிழிவு நோயோ ஏதோ ஒரு நோய் வந்து உடல் உறுப்புகள் செயலிழந்து போகுது, உடல் உறுப்புகள் மோசமாக போகுது, படுக்கையாக மனைவி வீட்டிலே படுத்துக்கலாம், அவன் நம்மளை பார்த்துப்பா அப்படிங்கிற நினப்பு ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடாது. உடம்பு சரியில்லையா, எப்போதும் உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது அந்த பெண்கள் என்ன நினைப்பாங்க, இவனை எதுக்கு இவன் வந்து நமக்கு இனிமேல் யூஸ் ஆக மாட்டான், இவன் வந்து நம்முடைய கணவன், அதாவது அவளுடைய கணவன், இவன் வந்து நமக்கு யூஸ் ஆக மாட்டான், இவன் எந்திரிச்சு இவனால் இனிமேல் நடமாட முடியாது, இவனுக்கு வயசு 40 வயசுலேயே இந்த மாதிரி ஒரு விபத்தில் சிக்கிட்டால ஒரு நோய் வந்துருச்சு இவனுக்கு, அது வந்து நீரிழிவு நோயாக இருக்கலாம், ஏதோ ஒரு நோய், படுக்கையில் விழுந்துட்டான், இவனால் நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால் இவனை வச்சு நம்ம காலம் ஃபுல்லாக இவனை காப்பாற்றவும் முடியாது. பேசாமல் டைவர்ஸ் பண்ணால் அவங்க அம்மா வீட்டுக்கும் போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அவங்க அம்மா பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், டைவர்ஸ் பண்ணி பேக்கப் பண்ணி இவனை அனுப்பிச்சிடுவாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான். அப்புறம் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, பெத்த பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அந்த பையனை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க கூட பார்க்கணுன்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது, விருப்பம் இருந்தால் பார்ப்பாங்க, விருப்பம் இல்லையா அப்போ இவனை பார்க்குறதுக்கு இவனை பார்த்துக்கணும், வேறு யாருமே இவனை பார்த்துக்கிறதுக்கு முன் வரலன்னு வைங்க, வேறு வழியே இல்லை. இவன் பட்டினி கிடந்தே இவனுக்கு சாப்பாடு யாருமே கொடுக்கல. ஏன்னா இது எல்லாமே நடக்கும், எங்கேயாவது உலகத்தில் நடக்க தான் செய்யும். உடனே யாரோ வந்து பார்த்துப்பாங்க அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அப்படியெல்லாம் வந்து, அதாவது நீ ஏதாவது வீம்பு பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு நோய்களை வரவழைக்க உடம்புல ஒரு நோய் வருதுனாலே நீ அலட்சியம், உனக்கு அவ்வளோ அலட்சியம், நோயோடு கடந்தால் யாராவது பார்த்துப்பாங்க அப்படிங்கிற நினப்பு உனக்கு இருக்கிறனால தான்
நீ நோயை வரவழைச்சிக்கிற. நோயோடு இருந்தால் நம்மை யாராவது பார்த்து கொள்வார்கள். அதை பற்றி, அதனால் நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சாகசம் ஏன் பண்ணுற, சாகசம் பண்ணி ஏன் விபத்தில் சிக்கிற, கைகால் முறிஞ்சு போச்சுன்னா கூட யாராவது பார்த்துப்பாங்க, நம்மளை யாரும் விட மாட்டாங்க, காலம் முழுதாக வச்சு பார்த்துப்பாங்க. இந்த மாதிரியான நினப்புகள் தான் இந்த மாதிரி சாகசம் பண்ணுறதுக்கும், நோய்களை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிட்றதுக்கும், பழக்கங்கள், போதை பழக்கங்களுக்கு ஆளாவதற்கும், சிகரெட் பிடிக்கிறதுக்கும் இதெல்லாம் கூட ஒரு காரணமாக இருக்குது. அதனால் ஒரு அச்சுறுத்தல் இருக்கணும். நீ ஒழுங்காக இருந்தால் தான் உன்னை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. முதுமை காலத்தில் உன்னை முதுமை காலத்தில், அதாவது நீ ஆரோக்கியமாக இருந்து, நீ உனக்கு குடும்பத்திற்கு உதவியாக இருந்து, நீ ஆரோக்கியமாக இருந்து, ஒரு வயசு 100 110 வயசில் உனக்கு 100 வயசில் நீ படுக்கையில் விழுற அப்படின்னா அது ஒரு இயற்கையான ஒரு முதுமை. அதனால் அப்போ எல்லோரும் பார்த்துப்பாங்க. மற்றபடி நீ வீம்புக்காக போயிட்டு எங்கேயாவது கிணத்துல நான் பல்ட்டி அடிக்கிறேன், பல்ட்டி அடித்து குளிக்கிறேன், பேக் பெல்ட்டி அடித்து குளிக்கிறேன், விரால் மாதிரி பாஞ்சு குளிக்கிறேன், அல்லது சும்மா நான் பாரு பேக் பெல்ட்டி எப்படி அடிக்கிறேன் போன்ட்டு மற்றவங்களுக்கு சாகசம் காட்டுறேன்னு சொல்லிவிட்டு சாகசம் காட்டிட்டு இப்படி ஏதாவது விபத்துகளில் போய் மாட்டி கை காலம் முறிஞ்சு போச்சுன்னா அப்போ பல பேர் ஒன்று எச்சரிச்சிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஏதாவது ஆகிட போகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் கவலைப்படாமல் நீ பாட்டுக்கு சாகசம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஏதோ ஒரு விபத்து ஆகி போச்சுன்னா அப்புறம் கை கால் முறிஞ்சு போச்சு, இனிமேல் உன்னால் நடக்க முடியாது, உனக்கு இடுப்பெலும்பு இதாகிடுச்சு, இனிமேல் உன்னால் எழுந்திருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது உன்னை யாரும் பார்த்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா உனக்கு நடந்த விபத்து நியாயமானதே கிடையாது. அதை நீ தவிர்த்துருக்கலாம். அது உன் வீம்புனால, உன்னுடைய புத்தினால் தான் வந்தது, உன்னுடைய முட்டாள்தனத்தினால்தான் அது போன்ற விபத்துகளை நீ வரவழைத்து கொண்டாய். நீ செய்த தவறுக்கு நாங்கள் தண்டனை அனுபவிக்க முடியாது. உன்னை வச்சு நாங்கள் கஞ்சி ஊற்ற முடியாது, அதெல்லாம் பாதுகாக்க முடியாது, சாப்பாடு கொடுக்க முடியாது உனக்கு. நாங்கள் உனக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்க முடியாது. நீ தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்ணது நீ, நாங்கள் தண்டனை அனுபவிக்கணுமா? நீ தப்பு பண்ணிவிட்டு எதையோ கண்டத்தை சாப்பிட்டுட்டு உடம்புல நோயை வரவழைச்சிக்கிட்ட, ஏதோ விபத்துக்களை வாங்கிக்கிட்ட, பல்ட்டி அடிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், பனை மரத்தில் ஏறுறேன்னு ஏறி பொத்துன்னு கீழே விழுந்துட்ட, உடம்பு ஃபுல்லாக எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு. இங்கே மருத்துவமனையும் கிடையாது, மருத்துவரும் கிடையாது. இனிமேல் உனக்கு அதை குணப்படுத்தவும் முடியாது, உன்னால் எந்திரிச்சு உட்கார முடியாது. உன்னை தான் எல்லோரும் சொல்கிறாங்களே எதுக்கு பனை மரத்தில் ஏறாதுன்னு பல தடவை சொல்லியிருக்காங்க. நீ கேட்காம நீ தப்பு பண்ணால் அப்புறம் நீ வீட்டில் படுத்து கிடக்கிற, உனக்கு போய் நாங்கள் வைத்தியம் பார்த்துட்ருக்கோம், இல்லை உனக்கு உட்கார வச்சு நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்ருக்க முடியாது, உன்னை குளிப்பாட்டி விட்டுட்ருக்க முடியாது, நீ ஆகி போனால் அதை அள்ளி போட்டுட்ருக்க முடியாது, நீ பண்ண தப்புக்கு நாங்கள் தண்டனை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நியாயமாக தான் அது சிந்திக்கும்போது அவங்களுக்கு ஒரு கோபம் வரும். அவங்க அதை பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு நியாயமான ஒரு காரணம் இருந்தது அப்படின்னா பார்த்துப்பாங்க. நியாயமே இல்லாமல் உன்னை நீ ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிக்கலில் மாட்டும்போது மற்றவங்க உன்னை தூக்கி சுமக்க மாட்டாங்க. அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இந்த அணுகுமுறை அங்கே இருக்கும். அதுதான் அவர்களை மென்மையாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வைக்கும். மற்றவங்களுக்காக, மனைவிக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு பனைமரத்தில் ஏறி அவள் கேட்குறான்னு சொல்லிட்டு பதநீர் நொங்கு விறக்கிறேன் அப்படிங்க, காதலிக்காக நான் நொங்கு இறக்க பதனி, அவள் கேட்டா பதனி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் பனைமரத்தில் ஏறி நொங்கு அவளுக்கு பதனி இறக்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதாவது பண்ணால் உளுந்து கிடந்தா அவள் பாட்டுக்கு போயிடுவாள், அவள் பாட்டுக்கு வேறு எவனையாக பிடிச்சிட்டு போயிடுவாள். அதனால் பெண்களுக்காக கூட நீ சாகசம் பண்ணாத. நீ அவளுக்காக அவளுக்கு ரொம்ப பதனி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவ, உயரமான பனைமரத்தில் ஏறி பதனி இறக்கி அவளுக்கு கொடுப்ப, பொத்துன்னு கீழே விழுந்துருவ, தெரியாமல் மயக்கத்தில் கீழே விழுந்துருவ, இடுப்பெலும்பெல்லாம் உடஞ்சி போயிடும், நொறுங்கி போயிடும், அவ்வளோதான். இனிமேல் எந்திரிச்சு ஒரு நாள் நடக்க முடியாது. நீ யாருக்காக பனைமரத்தில் ஏறினியோ அந்த பொண்ணு ஒன்றை விட்டு போயிடுவா, வேற ஒருத்தனும் கூட போயிடுவா. நீ பேக்கு மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்க வேண்டியதான். அதனால் பொண்ணுக்காக என்றைக்குமே சாகசம் பண்ணாது. பெண்களுக்காக சாகசம் பண்ணவே கூடாது. ஆண்களுக்கு சொல்கிறேன். அதுமாரி பெண்களும் பெண்களுக்கும் என்ன பண்ணணும், உங்களுக்காக நீங்கள் ஆண்களை சாகசம் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கே தெரியும். உங்களை பற்றி பெண்களை பற்றி பெண்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, தனக்காக எவனையா சாகசம் பண்ண வச்சுட்டு அவனுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் ஆகுது, வாழ்க்கை முழுதும் அவன் படுத்த படுக்கையில் தான் கிடக்கும் அப்படிங்கும்போது உங்களுக்கே தெரியும் நீங்கள் அவனை விட்டுட்டு போயிடுவீங்கன்னு. அதனால் உங்களை பற்றி நீங்கள் தான் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். யாரையும் உங்களுக்காக சாகசம் பண்ண சொல்லாதீங்க. எந்த ஒரு ஆண்களையும் உங்களுக்காக சாகசம் பண்ண சொல்லாதீங்க, உங்களுக்காக தியாகம் பண்ண சொல்லாதீங்க. எப்போவும் உங்கள் பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள்
நீங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையை விட்டுட்டு விவாகரத்து பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு வாழ்க்கைக்கு போவீங்க. அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவுகிற ஒரு மனித வாழ்க்கையில் எப்போதும் நீங்கள் வந்து யாருக்கும் அதிகப்படியான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்காதீங்க. ஒரு நிலையாகவே நான் உன்னுடன் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி அது நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் வந்து ஒழுங்காக நடந்துப்பான். ரொம்ப ரொம்ப நம்பிக்கை, இவ தன்னை விட்டு போகவே மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு இவன் வந்து அவளுக்காக என்னென்னவோ பண்ணிகிட்ருப்பான். ஆனால் வந்து ஒரு பெண் அதை அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா பெண்ணுக்கு பெண்ணை பற்றி தெரிய வேண்டும். ஒரு சுதந்திரமாக வாழ விரும்புகிற ஒரு பெண் வந்து அவளுடைய வாழ்க்கையில் எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் திருப்பங்கள் வரலாம், மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் வந்து ஆண் பெண் உறவில் வந்து நிலையான உறவுமுறை, ஆண் பெண் உறவுமுறை, காதலோ சரி திருமணமோ சரி குடும்பம், அது வந்து நிலையான உறவு கிடையாது. அது வந்து மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அது ஆனால் அது மாறாமலும் இருக்கலாம். ஒருவேளை பிடிச்சி போச்சு, இனிமேல் நாங்கள் பிரியவே மாட்டோம், ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு லவ், இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட நான் என் வீட்டுக்காரரை நான் பார்த்துப்பேன், அந்தளவுக்கு நான் அவரை லவ் பண்ணுறேன், என் மனைவியை நான் பார்த்துப்பேன், அந்தளவுக்கு நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு மனநிலை அவர்களுக்கு வரலாம். ஆனாலும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு விதிமுறை இருக்கிறது. அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் உன்னுடைய விருப்பப்படி நீ வாழ முடியாது. எப்படின்னாக்கா, ஒரு கணவன் வந்து படுத்த படுக்கையாக கிடக்கிறான் அப்படின்னா ஒரு வாரம் பார்க்கலாம், 2 வாரம் 3 வாரம்லாம் அப்படி இழுத்துக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கிங்களேன், அவன் வந்து அவனை பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டும் ஒரு ஆண் வந்து உடம்பு சரியில்லாமல் தனது மனைவி வீட்டில் ஒரு வாரத்துக்கு மேலே தங்கக்கூடாது. உடம்பு சரியில்லாத நிலையில் அவனால் வந்து எனக்கு உடம்புல சரியில்லை, நோய் வந்துருச்சு, ஏதோ ஒரு காய்ச்சல் அல்லது வந்து ஏதோ ஒரு விபத்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்த படுக்கையாக தனது மனைவி வீட்டில் அதிகபட்சமாக ஒரு வாரத்திற்கு மேல் தங்கக்கூடாது. உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சா, ஒரு வாரத்துக்கு மேலே உன்னால் இன்னும் குணமாகலையா, அவங்க அம்மா வீட்டுக்கு போய்டு. ஒரு பெண்ணிற்கு இடையூறாக ஒரு ஆண் வாழக்கூடாது என்கிற சிந்தனை அடிப்படையாக கொண்டதான் ஒரு ஆணின் நிலைப்பாடு என்ன, அவனுடைய வாழ்வியல் முறை என்ன, அவன் வாழுகிற முறை எப்படி இருக்க வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். பெண்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. பெண்கள்கிட்ட வந்து பெண்கள் நம்மளை அதான் பெண்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை தான் பெண்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஆணோட வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு உதவியாக இருப்பது தான் ஆண்களுடைய வாழ்க்கை முறை. அப்படி இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் ஒரு வாரம் நீ படுத்துட்ட, 2 வாரம் 3 வாரம்ட்டு ஒரு பெண்ணிற்கு சுமையாக நீ மாறிவிடக்கூடாது. உதவி செய்யத்தான் நீ வந்தாய். ஒரு கணவன் என்பவன் யாருன்னா மனைவி என்கிற அந்த பெண்ணிற்கு உதவியாகத்தான் வந்தான், உதவி செய்வதற்காகத்தான் வந்தான். அந்த நிலைப்பாட்டில் நீ வந்து ஒரு தூய்மையாக நேர்மையாக இருக்கணும். உதவி செய்கிறக்காக வந்த நீ அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் ஆகுதுங்க, அவருக்கு குணமாகவே ஆகலைங்க, நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி சொன்னால் அது எவ்வளோ பெரிய தவறான விஷயம். ஏன்னா உதவி செய்வதற்காக தான் ஒரு திருமணம் என்பது ஒரு பெண்ணிற்கு உதவி. அப்படி இருக்கும்போது அவனுக்கே உடம்பு சரியில்லாமல் கடைசியில் அவனுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலைமைக்கு இந்த பெண்கள் போயிடுவாங்க. அதனால் பெண்களை பாதுகாக்க வேண்டியது ஊர் நிர்வாகத்தின் கடமை. அந்த ஊர் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு நிலவுகிற ஊர் நிர்வாகத்தின் கடமை என்பது பெண்களை பாதுகாக்க வேண்டியது. ஆண்களிடமிருந்து பெண்களை பாதுகாக்கணும், பெண்களிடமிருந்து ஆண்களையும் பாதுகாக்கணும். இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். வெறுமனே ஆண்களையும் பாதுகாக்கணும், பெண்களிடமிருந்து ஆண்களையும் பாதுகாக்கணும். அதனால் வந்து ஆண்கள் வந்து எப்பவும் பாதுகாப்பாக இருக்கணும். பெண்களுக்காக தியாகம் பண்ணுறேன், சாகசம் பண்ணுறேன், கடினமாக உழைக்கிறேன், முரட்டுத்தனமாக உழைக்கிறேன், தியாகம் பண்ணாத. உன்னுடைய மகிழ்ச்சியை தியாகம் பண்ணிவிட்டு நீ பெண்களை வீட்டிலே உட்கார வச்சு ராணி மாதிரி வாழ வைக்கிறேன், உட்கார, நீ எதுக்கு வேலைக்கு போகிற, நான் உனக்கு சம்பாதிச்சு போடுறேன், நான் சாப்பாடு தேடி கொண்டு கொடுக்குறேன், நீ இந்த மாதிரி இந்த அளவுக்கு அதிகமான அடிமைத்தனமான நடைமுறைகள் அங்கே வந்துவிடவே கூடாது என்பதற்காகத்தான் மேற்கண்ட விதிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆணுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வாரத்துக்கு மேலெல்லாம் அவன் மனைவி வீட்டில் படுத்த படுக்கையெல்லாம் கிடக்கக்கூடாது. உடம்பு சரியில்லாமல் உடல் நிலை சரியில்லாத நிலையில் ஒரு ஆண் வந்து தனது மனைவியின் வீட்டில் ஒரு வாரத்துக்கு மேலே தங்க முடியாது. அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடணும், அம்மா வீட்டுக்கு போயிட்டு உடம்பு சரி பண்ணிட்டு தான் திரும்ப கூட்டு வரணும். இதுதான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அதனால் ஒரு ஆண் வந்து ஒரு முதுமை காலத்தில் தன்னை ஒரு அம்மா பார்த்துப்பாங்க, பிள்ளைகள் பார்த்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கறது இருக்குல்ல,
அது வந்து ஒரு ஆண் சர்வாதிகார சிந்தனை தான். ஏன்னா இந்த திருமண உறவு, பிள்ளைகள்ங்கிற உறவுலாம் வந்து பெண்களுக்கு தான். திருமண உறவு என்பது அது வந்து நிலையான உறவு கிடையாது. பிள்ளைகள் என்பது அம்மாவுக்கு தான் சொந்தம். அப்பாங்கிற அந்த உறவு உண்டு. அப்பாங்கிற உறவு என்பது மாறாது. ஒரு அப்பா வந்து அப்பாவின் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தைக்கு இவர் தான் அப்பா. ரத்த தொடர்பான ரத்த சம்பந்தமான அப்பா இவர் தான். அது என்றைக்குமே மாறாது. அதனால் எப்போதுமே அந்த அப்பா அம்மா பிரிஞ்சு போனால் கூட அந்த குழந்தைகள் இவர் அப்பான்னு தான் சொல்லணும். அது வந்து மாறவே கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த அப்பாவோடு தான் அந்த பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். அம்மாவோடு தான் இருப்பாங்க. ஆண் பிள்ளையாக இருந்தால் அவன் திருமணத்திற்கு பிறகு அவங்க மனைவியை விட்டுக்கு போயிடுவான். பெண் பிள்ளைகள் தான் அம்மாவோடு இருப்பாங்க. அந்த பிறந்த கூட்டு குடும்பத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அப்பா தனது மனைவியை வந்து விவாகரத்து செய்யும்போது அந்த அப்பா வந்து அந்த மனைவியின் கூட்டு குடும்பத்திலேருந்து வெளியேற்றப்பட்டு விடுவார். அப்போ பிள்ளைகிட்டேருந்து இவர் பிரிஞ்சிடுவார். எப்போவாவது வெளியில் வந்து பார்த்துக்கிட்டா அப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுப்பாங்க. அப்படி விசாரிச்சுப்பாங்க. மற்றபடி அப்பா யார் அருகில் வசிப்பதற்கு அம்மாவுக்கு தான் எப்போவுமே வந்து அதனால் அந்த இது இருக்குது. அதனால் அம்மாவுக்கு தான் பிள்ளை என்கிற உறவு முறை வந்து அருகாமையிலேயே எப்போதுமே இருக்கும். அந்த பெண் பிள்ளைகள் என்பது எப்போதும் அம்மாவின் அருகிலே வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் ஒரு அம்மா வந்து அதாவது முதுமை காலத்தில் தன்னை ஒருவர் கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைப்பதில் ஒரு அம்மாவுக்கு உரிமை இருக்கிறது. ஒரு பெண்கள் வந்து யோசிக்கலாம், வயசான காலத்தில் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு பிள்ளைகள் வேணும். அதுவும் பெண் பிள்ளைகள் தான் பார்த்துப்பாங்க, ஆண் பிள்ளைகள் பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண் பிள்ளைகள் திருமணத்துக்கு பிறகு அவங்க மனைவி வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போது முதுமை காலத்தில் படுக்கையில் கிடக்கும்போது யாரை பார்த்துப்பாங்கன்னா பெண் பிள்ளைகள் தான் அம்மாவை பார்த்துப்பாங்க. ஏன்னா பெண் பிள்ளைகளும் அம்மாவும் ஒரே கூட்டு குடும்பத்தில் இருக்க போகிறாங்க. அவங்க வந்து அந்த பெண் பிள்ளைகள் திருமணமானதுக்கு பிறகும் தனது கணவனை தனது கூட்டு குடும்பத்திற்கு வரவழைத்து அவர்கள் வாழ்வார்கள். அப்போ அம்மாவோடு தான் அந்த பெண் பிள்ளைகள் வசிப்பாங்க. அப்போ அம்மா முதுமை காலத்தில் எழுந்திருக்க முடியாத ஒரு நிலை வரும்போது படுக்கையில் கிடக்காங்க அப்படின்னா யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா பெண் பிள்ளைகள் தான் பார்த்துப்பாங்க. அப்போது ஒரு அம்மா வந்து யாரை எதிர்பார்க்கணும், முதுமை காலத்தில் தன்னை பார்த்து கொள்ள ஒருத்தர் தேவை அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு பெண்களுக்கு வரலாம், தப்பு இல்லை. ஆனால் அவர்கள் யாரிடமிருந்து எதிர்பார்க்கணும், யாரை நம்பணும்? பெண் பிள்ளைகளை தான் நம்பணும். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருவருமே நம்மளை பார்த்து கொள்வாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. கணவனும் நம்மை பார்த்துப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கணவனும் விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டான்னா ஒரு மனைவி உடம்பு சரியில்லாமல் கிடக்கிறா, அவளால் ரொம்ப நாள் முடியலை, படுக்கையில் கிடக்கிறா முதுமை காலத்தில். அப்படிங்கும்போது ஒரு கணவன் என்ன பண்ணுறான், நான் விவாகரத்து பண்ணிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. போனால் நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. அதுக்கான சுதந்திரம் அங்கே இருக்குது. அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால் ஒரு ஆணுக்காக தனது மனைவிக்காக நம்ம அருகிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வு அவனுக்காக வரா மாதிரி அவங்க வாழ்க்கை தரமாக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த கணவன் மனைவி இப்போ வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னாலே அவன் விட்டுட்டு போயிடுவான் அப்படிங்கிறது. அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா உண்மையாகவே அன்புக்குரியவர்களாக பாசம் செலுத்தி அவர் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையிலே உண்மையானதாக இருந்தால், தரமானதாக இருந்தால் முதுமை காலத்தில் யாரும் வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லா காலத்துலேயும் ஒன்றாக வாழ்வோம் என்கிற அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணுறது வெறுமனே உடல் உறவு வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்றது மட்டும் கிடையாது. இன்ப துன்பம் வந்தாலும் எல்லா காலத்துலேயும் ஒன்றாக பிரியாமல் சேர்ந்து வாழ்வோம் என்கிற நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க திருமணமே பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து முதுமை காலத்தில் அப்படி பொண்டாட்டியை விட்டுட்டு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒன்றா தானப்பா வாழ்ந்தீங்க, நல்லா தானப்பா அன்பு செலுத்தி வாழ்ந்தீங்க, பிள்ளைகளை பற்றிக்கிட்டீங்க, ரொம்ப வருஷமாக ஒன்றா வாழ்ந்தீங்க, அவளுக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கி வயசாகி போச்சுன்னொன்னே விட்டுட்டு வந்துட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்ட்டு. அப்போ வந்து எல்லோரும் வந்து அவனை கேவலமாக நினைப்பாங்க, ஒரு சுயநலவாதியாக நினைப்பாங்க. அப்போ அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது அவங்க வீட்டில் அவனுக்கு மரியாதை இல்லாமல் போகும். இல்லை யாருமே அவனை மதிக்க மாட்டாங்க. அதாவது மனித வாழ்க்கை என்பது ஒரு திரைப்படம் மாதிரி தான். அதாவது எப்படி திரைப்படம், அந்த திரைக்கதை சரியாக எழுதப்பட வேண்டும். அப்போ தான் அந்த படத்தை பார்ப்பாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை முதுமை காலத்தில் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னப்பா இந்த கதாபாத்திரம் கேரக்டர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை யாரும் பார்க்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஆண் வந்து அந்த மாதிரி மனைவியை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தான்ல,
உடம்பு சரியில்லை, முதுமை காலத்தில் ரொம்ப காலம் ஒன்றா வாழ்ந்துட்டு முதுமை காலத்தில் முதுமையை காரணம் காட்டி என்னால் அவளை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்துடுறான் விவாகரத்து வாங்கிட்டு. அப்போ அவனை பார்த்துட்டு எல்லோரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் வந்து சரியான சுயநலவாதி, இவ்வளோ தூரம் ஒழுங்காக நல்லா குடும்பம் நடத்திட்டு இப்போ வந்து விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேசுவாங்க. அவனை பற்றி நல்லா ஒரு மரியாதையாக அவனுக்கு இருக்காது. அவன் வந்து மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ முடியாது. அதனால் அவன் பேசுகிறதெல்லாம் யாரும் அதிகமாக கேட்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய வாழ்க்கை என்கிற அந்த திரைப்படத்தை பற்றி திரைப்படம் வந்து ஒரு சுவாரஸ்யமானதாக இருக்காது. அது வந்து ஒரு மட்டமான ஒரு படமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் அது. அதே சரி, ஒரு பெண்கள் மட்டும் அது மாதிரி விட்டுட்டு விவாகரத்து பண்ணிட்டா அது மட்டும் நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க? ஒரு ஆண் ஒரு முதுமை காலத்தில் தனது மனைவியை விவாகரத்து செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தால் அவனது செயலை தவறு என்று சொல்கிற நாம், ஒரு பெண்கள் அதே மாதிரி செய்கிறாங்க. முதுமை காலத்தில் ஒரு ஆண் வந்து முதுமை காலத்தில் வந்து ஒரு ஆண் வந்து உடம்பு சரியில்லாமல் கிடக்கும்போது ரொம்ப நாளாக கிடக்கிறான். அப்படிங்கும்போது அவன் வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஒருத்தன் படுத்த படுக்கையாக தனது மனைவியோட வீட்டில் கிடக்கக்கூடாது. ஒரு ஊர் நிர்வாகமே அவனை வந்து அவனுடைய வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும். அப்படின்னா அது மட்டும் சரியா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா வந்து அதெல்லாம் நம்ம அனுமதித்தால் ஆண்களுக்கு சுமையாக பெண்களுக்கு சுமையாக ஆண்கள் மாறிவிடுவார்கள். பெண்களை பாதுகாக்க வேண்டும். பெண்கள் பார்த்துப்பாங்க. அதனால் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அப்புறம் அது பார்த்துப்பாங்களா மாட்டாங்களா, உண்மையிலே அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு குழப்பமாக இருக்கும். பெண்கள் விரும்பி தான் இதெல்லாம் செய்கிறாங்களா? அதனால் அந்த குழப்பம்லாம் வரவே கூடாது. பெண்களை நாம் தான் பாதுகாக்கணும். இப்படி ஒரு சட்டம் போடுறது மூலமாக ஆண்களும் விழிப்போடு இருப்பாங்க. தங்களோட உடலை ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க. எந்த விபத்துலையும் சிக்க மாட்டாங்க. விபத்துகளில் போய் மாட்டிக்க மாட்டாங்க. சாகசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கைகாலை முறிச்சிக்கிட்டு வந்து நிற்க மாட்டாங்க. சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு கைகாலை முறிச்சிக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு வந்து நிற்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒழுங்காக இருந்தால் தான் மனைவியோட வீட்டிலோட வாழ முடியும். உடம்பு சரியில்லைன்னா மனைவி வந்து நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. உடம்பு சரியில்லாமல் ரொம்ப ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம வீட்டில் படுத்த படுக்கையாக கிடந்தோன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட வேண்டியதான். அப்போ இதுதான் பெண்களோட இயல்பு அல்லது அப்படிங்கிற மாதிரி பெண்களை பற்றி சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இவன் வந்து என்ன பண்ணுவான், பெண்களுக்காக தியாகம் பண்ண மாட்டான், சாகசம் பண்ண மாட்டான். பெண்களுக்காக கடினமாக முரட்டுத்தனமாக உழைச்சி விபத்துகளை ஏற்படுத்தி கைகாலம் முறிச்சிக்க மாட்டான். இன்றைக்கி ஏன் உயிரை பணையும் கொடுக்குறான், ஏன் போரிடுகிறான்? எல்லாமே பெண்களுக்காக தான் ஆண்கள் செய்கிறாங்க. மனித வாழ்க்கை என்பது பெண்களுக்கானது. அப்படி இருக்கும்போது ஏன் போரிடுகிறான், ஏன் சண்டை போடுறான், ஏன் சாகசம் பண்ணுறான், ஏன் மோட்டார் பைக்கில் வேகமாக போகிறான்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் தான் வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் சின்ன வயசு பையன் இருக்கான்னா, ஒரு 18 வயசுக்குள்ளே 20 வயசுக்குள்ளே பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இறந்துருப்பாங்க. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அவன் காட்டின அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அவன் பைக்கை வேகமாக ஓட்டியிருப்பான். பைக் ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, பெண்கள்கிட்ட வந்து தன்னை வந்து வலிமையானவனாக காட்டிக்கொள்ள வேண்டும், சாகசம் செய்கிற ஒருவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று வேகமாக பைக் ஓட்டி எங்கேயா ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிருப்பான். எங்கே பார்த்தாலும் இந்த ஆண்கள் தான் வந்து இந்த பைக் ஆக்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா, அதுவும் 25 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இவங்களுக்கு நினைப்பு பெண்களுக்காக சாகசம் பண்ணுறது, பெண்களுக்காக தியாகம் பண்ணுறது, பெண்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறது. கடைசியில் இறந்து போயிடுறான், ஏமாளி ஆயிடுறான். ஆனால் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி சின்ன வயசில் பெண்கள் இறந்ததாக கண்ணீர் போஸ்டர் எங்கேயுமே ஓட்ட மாட்டாங்க. பெரும்பாலும் அதிகமாக பார்க்க முடியாது. ஆனால் ஆண்கள் தான் கண்ணீர் போஸ்டர்களில் அதிகமாக இடம்பெறுகிறவர்கள். அது பார்த்திங்கன்னா அந்த ஆண்கள் 25 வயசுக்கு உட்பட்டவங்க தான். ஏன்னா காரணம் என்னென்னாக்கா, பெண்களை இவன் அடிமையாக பார்க்குறான். நமக்கு என்ன ஆனாலும் சரி இவன் நம்மளை பார்த்துப்பா, அவளுக்காக நம்ம சாகசம் பண்ணலாம், நம்ம உடம்பு சரியில்லைனாலும் சரி, விபத்துகளில் அடிபட்டு வீட்டிலே முடங்கி கிடந்தாலும் சரி, பெண்கள் நம்மளை பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிங்கிற ஒரு பெண்களை பற்றிய இது ஒரு அடிமைத்தனமான எதிர்பார்ப்பு. பெண்கள் வந்து அடிமைகள் அப்படிங்கிற நினைப்பு இவனுக்கு இருக்குது. அந்த புரிதல் இவனுக்கு இருக்குது. அதனால தான் இவன் என்ன பண்ணுறான், சாகசம் செய்கிறது, தியாகம் பண்ணுறது, முரட்டுத்தனமாக உழைக்கிறது, கடினமாக உழைப்பது, 18 மணி நேரம் உழைப்பது, எல்லாம் பெண்கள் அடிமையாக மாறியதால் ஏற்பட்ட ஆண்களுக்கு ஏற்பட்ட உளவியல் பாதிப்பு. பெண்கள் அடிமையானனால பெண்கள் என்ன ஆனாலும் நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ சாகசம் வேணாலும் பண்ணலாம், உயிரையே கொடுக்கலாம், என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்.
விபத்துகளில் சிக்கிட்டா கூட நம்ம அவளுக்காக நம்ம ஒரு செயலை செய்வோம். அதில் நம்ம ஏதாவது விபத்து ஏற்பட்டு நமக்கு உடல் ஊனமான்ட்டு அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பெண்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அவங்க நமக்கு என்னன்னாலும் அவங்க நம்மளை பார்த்துக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த நினைப்பு ஒரு ஆணுக்கு இருக்கிறதுனால தான் மனித வாழ்க்கை என்பது கஷ்டமாக மாறிடுது. ரொம்ப ஆபத்து நிறைந்ததாக மாறிவிடுகிறது. விபத்துகள் நிறைந்ததாக மாறிவிடுது. நோய்களுக்கே அதான் காரணம். அப்போ நோய் வந்தால் உன்னை பார்த்துக்க மாட்டாங்க. நீ படுத்த படுக்கையாக கிடந்தன்னா நீ எப்போ வேணாலும் ஒரு பெண்கள் தனது கணவனை விவாகரத்து செய்வதற்கு உரிமை இருக்கிறது. விவாகரத்து செய்துவிட்டால் உடனே அது நடைமுறைக்கு ஒரு மாதத்தில் விவாகரத்து பண்ணிடணும். விவாகரத்து பண்ணுறதுக்கு 1 மாதம் உடனே அவ்வளோதான். விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியாச்சுன்னா கிடச்சிரும்னு அர்த்தம். அப்போ அது ஒரு அச்சுறுத்தல். அப்போ தான் ஒரு ஆண் பெண்களை சரியாக புரிஞ்சுப்பாங்க. அப்போ தான் ஒரு ஆண் சரியாகவும் நடந்து கொள்வார்கள் பெண்களிடம். ஏன்னா ஒழுங்காக நடந்துக்கல அப்படின்னா இவள் தன்னை வெளியேற்றி விடுவாள், தன்னை விட்டு பிரிந்து விடுவாள் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் ஒரு ஆணுக்கு இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவான், உடம்பு உறுதியாக வச்சுப்பான், தாம்பத்திய உறவில் நல்லா நடந்துப்பான். இன்றைக்கி தொப்பையும் இப்பையும் தள்ளிக்கிட்டு அவன் எங்கே உடல் உறவு வச்சுக்க முடியும்? அதனால் 2 வாட்டி பண்ண கூட மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதனால் பெண்களும் தொப்பை இப்பயுமா இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நினைப்பு, இவன் என்ன ஆனாலும் நம்ம கூட தான் இருப்பான், இவன் நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் இவன் நம்ம கூட இருப்பானுங்கிற நினைப்பு பெண்களுக்கும் இருக்கணும். அப்போ தான் உடம்பை அழகாக வச்சுப்பாங்க. தொப்பெல்லாம் இல்லாமல் ஒழுங்காக உடல் எடையை சரியாக பராமரிப்பார்கள், உடற்பயிற்சி செய்வார்கள். அதனால் அடிமைத்தனம் கொடுக்குற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா? இவள் என்ன ஆனாலும் நம்மளை விட்டு பிரிய மாட்டா, நமக்கு நம்ம கண்டமனை குடித்து நம்ம உடல் உறுப்பை நமக்கு எடுத்துக்கிட்டு வீட்டிலே கிடந்தாலும் படுத்த படுக்கையாக கிடந்தாலும் இவர் நம்ம கூட தான் இருப்பா அப்படிங்கிற அந்த நினப்பு ஆண்கள் இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அதான். இப்போ நல்லா குடித்து சிறுநீரகம் செயலிழந்து போயிடும் நிறைய பேர். அவங்களுக்கு தெரியும் குடித்தா என்னெல்லாம் ஆகணும், ஏன் திரும்ப என்னன்னாலும் நம்ம மனைவி நம்மளை பார்த்துப்பா, அவள் நம்ம கூட தான் இருக்க போகிறா அப்படிங்கிற நினப்பு. அது மாதிரி ஒரு மனைவியை ஏன் அவள் உடம்பு உறுதியாக வச்சுக்கிறதில்ல, உடற்பயிற்சி செய்வதில்லை அப்படின்னா என்னன்னாலும் நம்ம வீட்டுக்காரர் பார்த்துப்பாரு அப்படின்ற நினப்பு. இவன் கண்டதையும் தின்னுவிட்டு மலிவான உணவுகளெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தொப்பையுமா உடம்பு குண்டாக நடக்கக்கூட முடியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன காரணம்? இந்த அடிமைத்தன எதிர்பார்ப்பு தான். மற்றவர்கள் நமக்கு அடிமைகள் என்கிற நினைப்பு, கணவன் நமக்கு அடிமை, மனைவி நமக்கு அடிமை என்கிற அந்த நினைப்பு தான் ஆண் பெண்களுக்கு இருக்கக்கூடிய நினைப்பு தான் நோய்கள் அதிகமாக வரவழைத்துக் கொள்வதற்கு. நோய்களை பற்றின பயமே இல்லாமல் போச்சு. நோய்களை பற்றின ஒரு பயமே இல்லாமல் போச்சு. விபத்துகளை பற்றின பயமே போச்சு. விபத்துகளில் வேகமாக போகிறாங்க. யாருக்கு என்ன ஆனாலும் சரி, நமக்கு என்ன ஆனாலும் சரி, எதை பற்றியும் கவலை இல்லை, வேகமாக போய் விபத்துகளை ஏற்படுத்தி உடல் ஊனமடைகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் இந்த அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை முறை தான் காரணம். அதனால் யாருக்கும் அடிமை கிடையாது. அவர்கள் விரும்புகிற வரை தான் அவங்க கூட இருப்பாங்க. பிரிவதற்கு அனைவருக்குமே சுதந்திரம் இருக்கிறது. எப்போ வேணாலும் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு சுமையாக மாறும்பொழுது உங்களை விட்டு பிரிந்து விடுவார்கள். சுகமாக இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் கூட இருப்பாங்க. இதுதான் திருமண உறவு என்பது. என்னென்னா சுகமாக இருப்பதற்கு சில சுமைகளை, சின்ன சின்ன வலிகளை தாங்கிக் கொள்வார்கள், சின்ன சின்ன துன்பங்களை தாங்குவாங்க. சுகமாக இருப்பதற்கு திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை சுகமாக இருப்பதற்கு சின்ன சின்ன துன்பங்களை தாங்கிப்பாங்க. அதுக்காக சுகமாக இருப்பதற்கு, இன்பமாக வாழ்வதற்கு தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த வாழ்க்கையே துன்பமாக மாறினால், சுமையாக மாறினால் எப்படி பொறுத்துப்பாங்க? அதனால தான் விவாகரத்து ஒரு அற்புதமான நடைமுறை. விவாகரத்து மட்டும், ஆனால் அதே நேரத்தில் திருமணம் பண்ணாமல் வாழக்கூடாது. திருமணம் பண்ணாமல் விவாகரத்து பண்ணிட்டியா, அடுத்த 3 மாதத்தில் நீ கல்யாணம் பண்ணணும். வேறு யாரையும் நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும். இல்லைனாக்கா உனக்கு அரசாங்கத்திடமிருந்து எந்த உதவியும் கிடைக்காது. ஊர் நிர்வாகத்திடமிருந்து எந்த உதவியும், மற்றவங்க யாருமே ஒருத்தருக்கு வேலை கொடுக்கக்கூடாது. அதனால் திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பது சுகமாக வாழ்வதற்கு. அதுக்காக சின்ன சின்ன துன்பங்களை தாங்கிக்கலாம். அதுக்காக மிகப்பெரிய துன்பங்களை தாங்கிக்கக்கூடாது. மிகப்பெரிய அந்த வாழ்க்கையை சுமையாக மாறிவிடக்கூடாது என்பதில் பெண்களை ஒரு அரசாங்கமோ ஊர் நிர்வாகமோ பாதுகாக்கணும். ஒழுங்காக ஒரு எதுக்குன்னா, இப்போ விவாகரத்து நம்ம அதை தான் பேசிகிட்டு இருந்தோம். விவாகரத்து ரொம்ப அற்புதமான ஒரு நடைமுறை. அதுதான் மனிதர்களை அச்சுறுத்தும். பிரிவு தான் அச்சுறுத்தும். பிரிஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பயம்தான் ஒழுங்காக வாழ்வதற்கு, ஒழுங்காக நடந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும்.
இப்போ வந்து ஒரு மனைவி வந்து கணவன் மனைவி சண்டை போடுறாங்க. மனைவி கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. கணவன் வந்து அவன் மனைவியை அடிச்சிருப்பான், குடிச்சிக்கிட்டு வந்திருப்பான், அடிக்கடி குடிச்சிட்டு வரான். அதனால் இனிமேல் அவங்க கூட வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மனைவி கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க, அம்மா வீட்டுக்கு. அப்போ வந்து திரும்ப அந்த கணவனுக்கு பயம் வந்துடுது, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், நான் ஒன்றும் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்து 4 பேர் பேசி பஞ்சாயத்து வச்சு பேசி அதன் பிறகு தான் அப்புறம் அந்த மனைவி வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்போது பிரிஞ்சிருவோம், எங்கே தனது மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சிருவாளோ அப்படிங்கிற அந்த பயம்தான் அவனை மீண்டும் வந்து ஒரு உறுதிமொழியை கொடுக்குறான், நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், சண்டை போட மாட்டேன். அப்போ அந்த பிரிவு அந்த உறுதியை வந்து கொடுத்து தான் திரும்பவும் தனது மனைவியை தனது வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். அது மாதிரி ஒரு மனைவியை கூட ஒரு ஆண் அவள் வந்து ஒழுங்காகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேங்கிறா, சும்மா உட்காந்து சோம்பேறியாக இருக்கா, அதனால் எனக்கு அவளை பிடிக்கல, அதனால் நான் அவளை பிரிய போகிறேன் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சுன்னு வைங்க. அப்போ அவள் பயந்துருவா, இனிமேல் நம்ம ஒழுங்காக இருக்கணும், சரிங்க நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக விவாகரத்துங்கிறதுல பிரிவுங்கிறதுல அற்புதமான அச்சுறுத்தல். நீ வேலைக்கு போகலன்னா நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருவேன், அதை நீ வீட்டிலே இருக்கிற சோம்பேறியாக இருக்க அப்படின்னா ஒரு பெண் பயந்து போய் வேலைக்கு போவாள். அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்குல்ல, பிரிவு ஏற்படுத்துகிற அச்சுறுத்தல் தான் இன்னொருத்தரை வந்து ஒழுங்காக வாழ வைக்கும். ஒழுங்காக வாழ வேண்டும், சரியாக வாழ வேண்டும், பிறருக்கு கணவனுக்கு இடையூறு இல்லாமல் மனைவிக்கு இடையூறு இல்லாமல் வாழ வேண்டும் என்கிற அச்சம் எங்கேருந்து பிறக்கிறது என்றால், எங்கே தன்னை விட்டு பிரிந்து விடுவார்களோ அதற்கான சுதந்திரம் இருக்கணும். விவாகரத்து பண்ணால் 1 மாதத்தில் ஒரு விவாகரத்து கிடச்சிடணும். அப்போ அந்த பயம் இங்கே இருக்கணும். இன்னும் ஒரு 10 நாள்லேயே விவாகரத்து கிடைக்கிற மாதிரி நடைமுறையை ஏற்படுத்தணும். இப்போ எனக்கு உடனே வேணும் விவாகரத்து, 10 நாளில் எனக்கு வேணும், 5 நாளில் வேணும், அதற்கு ஒரு நடைமுறையை உருவாக்கிடணும். ஆனால் அதிகபட்சம் 1 மாதம் அதுக்குள்ளே விவாகரத்து கிடச்சிடணும். இல்லை எனக்கு இப்போ இருக்கிற கோபத்துக்கு 10 நாளில் வேணும். சில மோசமான ஒரு நடைமுறை அங்கே நடக்கும். சேர்ந்து வாழ்வதற்கு உடனே பிரிவது தான் நியாயமானது, இதன் பிறகும் நீ இவனோடு வாழக்கூடாது, இவளோடு வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நடைமுறை அங்கே இருக்கும். அப்போ அதுக்காக 1 மாதம் காத்திருக்கக்கூடாது. காரணம் வந்து எப்படி இருக்கணும், காரணம் வந்து வலுவாக இருந்தால் உடனடியாக பிரிந்து போவதற்கு அவர்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும். அதை வச்சு இல்லைப்பா நீ வந்து 1 மாதம் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சில காரணங்கள் இருக்கும், சில மோசமான காரணங்கள் இருக்கும். அது என்ன காரணமாக இருக்கலாம், உடனே பிரிந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கணவன் வந்து தனது மனைவிக்கு தெரியாமல் வேற ஒரு பெண்ணோடு குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையோடு இருக்கான். இது மனைவிக்கு தெரியாது. இந்த விஷயம் மனைவிக்கு தெரியும் போது அவளுக்கு வர்ற கோபம் இருக்குல்ல, அப்போ அவனை வந்து நான் விவாகரத்து பண்ணியே ஆகணும், உடனே எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு அவன் கேட்குறா ஒரு கோபத்தில். அப்படின்னா இல்லைப்பா நம்ம சட்டப்பிரகாரம் நீ 1 மாதம் கழித்து தான் உனக்கு கிடச்சிரும், விவாகரத்து கிடச்சிரும், ஆனால் 1 மாதம் வெயிட் பண்ணணும், அது வரைக்கும் இவன் தான் அவன் புருஷன் அப்படிங்கும்போது அது அவளுக்கு ஒரு அவமானமாகவும் ஏமாற்றமாகவும் கோபத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா அந்த உறவு முறை இருக்குது, கணவன் மனைவி உறவு முறை என்பது இருக்கிறது 1 மாதம். அப்போ அவளுக்கு அந்த கோபம் வரும். இப்போ உறவு இல்லை, அவன் யாரோ நீ யாரோ, இப்போ முன்னாடி இருந்து நேற்று வரைக்கும் ஒன்றா வாழ்ந்தோம், இன்றைக்கி நாங்கள் விவாகரத்து வாங்கிவிட்டோம், அவன் இப்பொழுது வேறு யாரோ, அவன் எனக்கு கணவன் என்கிற உறவு முறை கிடையாது அப்படிங்கும்போது அவளுக்கு கோபம் தனியும், அவளுடைய கோபம் வந்து கொஞ்சம் அடங்கும். அப்போது அதனால் ஒரு கோபத்துக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி தான் அந்த சட்டங்கள் இருக்கணும். அந்த உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். சட்டம் என்பது உணர்ச்சிகளின் கால்வாய்களாக இருக்க வேண்டும். உணர்ச்சிகளை தடுத்து நிறுத்துகிற தடுப்பணையாக இருக்கக்கூடாது. வேகமாக செல்கிற அந்த உணர்ச்சிகளுக்கு ஒரு நியாயமான வழிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அதுதான் வந்து சட்டம். சட்டத்தோட வேலை என்னன்னாக்கா, இல்லைனாக்கா அந்த சட்டம் மதிக்கப்படாமல் போய்விடும். சட்டத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க. சட்டம் வந்து உணர்ச்சிகளுக்கு விளக்கம் கொடுப்பதாக இருக்க வேண்டும். மனித உணர்ச்சிகளுக்கு, நியாயமான உணர்ச்சிகளுக்கு விளக்கம் கொடுப்பதாக சட்டங்கள் இருக்க வேண்டும். இல்லைனாக்கா அந்த சட்டத்துக்கே மதிப்பு கிடையாது. சட்டத்தை தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. அதனால் அவங்களே சட்டத்தை இன்றைக்கி ஏன் வந்து அவங்கவுங்களே ஏன் சட்டத்தை கையில் எடுக்கிறாங்க? சட்டம் என்பது என்னென்னாக்கா இவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி இல்லை. அது ஒரு ரூட்டில் போகுது, அவங்களோட ரூட்டில் இவங்க போகணும். இங்கே வந்து பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது, உடனடியாக நியாயமும் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் எப்போ பாருங்கள் தாமதமாக தாமதமாக நியாயம் என்பது கிடைக்க மாட்டேங்குது. அது கூட உடனே கிடைக்கலன்னா பரவாயில்லப்பா,
பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதில்ல. அதுவும் உடனடியாக தெரிஞ்சு போச்சுன்னா பரவாயில்ல. பல வருஷம் கோர்ட்டுக்கு அலையோ 4-5 ரொம்ப ரிஸ்க் எடுத்து போராடி அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு வருது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருது. இது எவ்வளோ கொடுமையாக இருக்கும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு ஒரு எப்போ பாதிக்கப்படுறாங்களோ அப்போ உடனடியாக கிடைச்சா கூட பரவாயில்ல. ஒரு மாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான எதிரான தீர்ப்பு வருது. உண்மையில் நீங்கள் உங்களுக்கு எதிராக குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதத்தில் தெரிஞ்சு போச்சுன்னா கூட பரவாயில்ல. பல வருஷம் வக்கீலை வச்சு கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு பல போராட்டங்களை நடத்தி கடைசியில் தீர்ப்பு என்னென்னு வருது, உங்களது குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு வருது. நீங்கள் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் உண்மையில் குற்றவாளி அல்ல அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது. எவ்வளோ பெரிய அப்போ சட்டத்தின் மீதே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு சண்டைன்னு வந்தால் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு தோண மாட்டேங்குது. அந்த நேரத்தில் அவங்களால கோபத்தை ஏன் கட்டுப்படுத்த முடியல. உடனே இவங்க ஏன் அந்த குற்றத்தை தண்டனையை இவங்களே ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன் ஒருத்தர் சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க, ஏன் ஒரு கோபம் வரும்போது ஏதாவது கூலிப்படை வச்சு நமக்கு எதிராக அந்த இருக்கிற அவரை கொலை செய்து விட வேண்டும் என்கிற உணர்வு ஏன் வருது அப்படின்னா, சட்டங்கிறது மக்களுக்கு சாதகமாக இல்லை. அது ஆமை போல் இருக்கிறது. அதுவும் நகராத ஆமை நகரவும் மாட்டேங்குது. அந்த ஆமை வேறு திசையெல்லாம் போகுது. பணக்காரங்க பணத்தை பார்த்துட்டு அது போகுது, பணத்தை பார்த்துட்டு பணத்தின் பின்னாடி போகின்ற சட்டங்களாக இருக்கிறது. அதனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க கையில் அவங்கவுங்களே சட்டத்தை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நீதி என்பது சட்டத்தின் வழியாக கிடைக்காது. அதனால் நம்ம உடனடியாகவும் கிடைக்காது, தாமதமாக கூட கிடைக்காது நீதி என்பது. அதனால் நம்மளே சட்டத்தை கையில் எடுத்து நாமளே தண்டனை கொடுத்துருவோம். நம்முடைய கோபத்திற்கு நாமளே மதிப்பளித்தால் தான் உண்டு. அதனால் உடனே சண்டை போடு, அடிச்சிக்கோ வெட்டுக்க அதெல்லாம் ஆளை வச்சு நீ உனக்கு எதிராக உள்ள அவர் மீது ஒரு குற்றத்தை செய்துவிடு, அவரை கொன்று விடு, அல்லது ஆளை வச்சு அடி நல்ல மரண அடி தர்ம அடி கொடுத்துரு. இந்த மாதிரி போயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி உடனடியாக ஒரு சட்டம் என்பது மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாக இருக்க வேண்டும். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, விவாகரத்துங்கிறது இன்றைக்கி அலைன்னு அலைகிறாங்க, பல வருஷங்களாக அலைகிறாங்க. அலைஞ்சு முடித்து ஆண்கள் பெண்களுக்கு ஜீவனாம்சம் வேறு கொடுக்கணுமா, பல லட்சம். ஆண்களுக்கு எப்படி பாருங்கள், இது எவ்வளோ பெரிய. ஏன்னா பெண்களுக்கு கை கால் இருக்குது, ஏன் உழைச்சி தீங்கலாம்ல. இப்போ குழந்தைகள் இருக்குது அப்படின்னா அந்த செலவுகளை ஏற்றுக்கலாம். ஆனால் குழந்தைகள் இவங்க வேலை பார்த்தா கூட ஜீவனாம்சம் கொடுக்கணுமா, எப்படி பாருங்கள். சட்டம் ஆண்களை பார்த்து பல்லை காட்டுகிறது. அந்த மாதிரி தான் இருக்குது சட்டங்கிறது. ஆண்களை அவங்க என்ன ஆகாயத்திலிருந்து பணத்தை வரவழைக்கிற சாகசத்தை கற்றுக்கொண்டவர்கள் அவர்களும் மனித உயிர் தானே. ஒரு மனித தன்மையோடு அவர்களை அணுகாமல் இதுபோன்று இருக்கும்போது தான் ஆண்கள் பலவீனமாகறாங்க, ஒரு தைரியமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. அதில் நியாயம் இருக்கணும், யாருக்கும் ஃபேவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக நீதி என்பது இருக்க வேண்டும், நியாயம் என்பது சட்டம் என்பது இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஆண்களை ஒடுக்கக்கூடாது. சட்டத்தின் துணை கொண்டு பெண்கள் ஆண்களை மிரட்டுகிறார்கள், அப்படி தான் இருக்குது.